மலேசிய இந்திய இளைஞர் மன்றமான MIYC-யின் ஸ்லாங்கூர் கிளை நாட்டில் முதன்முறையாக தேசிய திருக்குறள் ஒலிம்பியாட் 2026 எனும் மாபெரும் நிகழ்வை நடத்த உள்ளது. மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் முயற்சியில் அடுத்த ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி இந்த வரலாற்று சிறப்புமிக்க போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளை வெறும் மனனம் செய்வது மட்டுமல்லாமல் மாணவர்கள் படித்து புரிந்து கொள்வதை ஊக்குவிப்பதே இப்போட்டியின் நோக்கம் என ஸ்லாங்கூர் MIYC-யின் கௌரவ செயலாளரும் திட்ட இயக்குநருமான சசிதரன் பரமசிவன் வணக்க மலேசியாவிடம் கூறினார். முதல் தேசிய திருக்குறள் ஒலிம்பியாட் 2026 இதுக்கு முதல் நம்ம இதை முதல் செய்கிறோன்னா அதுக்கு ரொம்ப அழகான ஒரு விடையை பார்த்திங்கன்னா முன்ன காலத்துலேருந்து நம்மளுடைய திருக்குறளோட போட்டி எப்படி நடக்கும்னா அதை மனனம் பண்ணி மேடைக்கு ஒப்பிக்கணும். ஆனால் அந்த அளவில் பார்க்கும் பொழுது இப்போ நம்மளுடைய பிள்ளைங்களுடைய ஈடுபாடு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம இந்த போட்டியோட முழு நோக்கமே எல்லோருமே எல்லா மாணவர்களையும் திருக்குறளை படிக்க ஆரம்பிக்கணும். அதை முன்னிட்டு தான் இந்த போட்டியை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அது மூலியமாகவே அந்த போட்டிக்கு கலந்துக்கணுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு தயார் நிலைக்கு அவங்க வரணும். அப்போ தயார் நிலைக்கு வரணுன்னா அவங்க புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த போட்டி மூலிமா எல்லாருமே திருக்குறளுக்கு ஆர்வத்தை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. தேசிய ரீதியிலான போட்டி என்றாலும் 8 மாநிலங்களில் இப்போட்டி நடத்தப்படுவது சிறப்பம்சமாகும். இந்நிலையில் தமிழ் பள்ளிகள் என்றில்லாமல் 10 வயது 18 வயது வரையிலான மாணவர்கள் இப்போட்டியில் பங்கேற்கலாம் என்றார் அவர். மாணவர்களுக்கு உணவோடு சேர்த்து கட்டணமாக 70 ரிங்கெட் விதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இப்போட்டிக்கு இணை ஏற்பாட்டாளராக மைன்ஆப்ஸ் நிறுவனம் இணைந்திருப்பது குறித்து சசிதரன் கருத்துரைத்தார். கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கலாம், 70 வெள்ளியா? அந்த 70 வெள்ளிக்கு மாணவர்களுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள் புத்தகம் ஹார்ட் காப்பி பிரிண்டட் கிடைக்கிது. அதே நேரத்தில் அவங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட், அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட், மெடல், உணவு, தென் மற்ற பொருட்களும் அவங்களுக்கு கிடைக்கிது. நம்மளுடைய ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா இணை ஏற்பாட்டாளர் மைன்ஆப்ஸ் சென்ட்ரன்பர்கட். மைன்ஆப்ஸ் அவங்களுடைய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா டியூஷன். இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டில் போயிட்டுருக்கிறதுனால ஸோ அவங்க ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்காங்க, டியூஷன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அதன் மூலிமா வீட்டில் இருந்துக்கிட்டே பள்ளி பாடங்களை அவங்க படிக்க ஆரம்பிக்கலாம். இவ்வேளையில் இணை ஏற்பாட்டாளராக தாங்களும் இணைந்தது குறித்து FP விஷன் அகாடமி நிறுவனத்தின் தோற்றுநரும் மைன்ஆப்ஸ் நிறுவனத்தின் பங்காளியுமான விக்னேஸ்வரன் தங்கையா விளக்கினார். இந்த போட்டி பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மாணவர்களை உட்படுத்தி இந்த போட்டி நடக்கிறதுனால எங்களுடைய நிறுவனமான மைன்ஆப்ஸ் அதை தழுவி தான் இருக்குது. டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் இருக்கிற எல்லா மாணவர்களும் இலகுவாக சுலபமாக படிக்கிறதுக்கான ஒரு தளத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்து நிறைய மாணவர்களை சுலபமாக படித்து வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த போட்டி மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உத்வேகம் கொடுக்கணும், நல்ல ஒரு படிப்பினை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்களும் இந்த போட்டியில் பங்கெடுத்திருக்கோம். மாணவர்களுக்கு என்னென்ன பரிசுகள் வழங்கப்படும் என அவரிடம் கேட்டபோது பங்கேற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் 3 பிரிவுகளின் கீழ் தங்கம், வெள்ளி, வெண்கல விருதுகளை பெறுவர் என்றும் அவர் கூறினார். மாணவர்களின் புறப்பாட நடவடிக்கைகளுக்கான புள்ளிகளையும் இந்த திருக்குறள் போட்டி வழங்குகிறது. வழக்கமான போட்டிகள் போல் ஒரே நாளில் அல்லாமல் இந்த திருக்குறள் போட்டி 2 நாட்களாக தனித்தனியாக நடக்கிறது. அதற்கான காரணத்தையும் அவர் விளக்கினார். இந்த போட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏன் பொதுவாகவே போட்டி முடிஞ்சோனே அதுக்கான பரிசளிப்பு விழாவும் நடந்துடும். ஆனால் நம்முடைய இந்த திருக்குறள் போட்டி சற்று வேறுபட்டு நடக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மாணவர்கள் எப்படி பள்ளியில் பரீட்சைக்கு அமர்ந்து உட்காந்து எழுதுவாங்களோ அதே போல தான் இந்த மாதிரி இந்த திருக்குறள் போட்டியிலையும் பங்கு பெற போகிறாங்க. அப்போ அவங்க 2 ஹவர் அந்த எக்ஸாமில் உட்காந்து பரீட்சை எழுதிட்டு போகிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி அந்த பரிசளிப்பு விழாவை தனி ஒரு நிகழ்வாக ஏற்பாடு செய்கிறோம். அதனால தான் போட்டிக்கு ஒரு நாள், மற்றொரு நாள் பரிசளிப்பு விழா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே நேரத்தில் 10,000 மாணவர்கள் பங்கேற்கும் போட்டி என்ற மலேசிய சாதனையை படைக்கும் முயற்சியையும் இந்நிகழ்வு முன்னெடுப்பதாக விக்னேஸ்வரன் கூறினார். இவ்விழா திருவள்ளுவரின் காலத்தால் அழியாத ஞானத்தையும் அவரது அற்புதமான படைப்பான திருக்குறளையும் கொண்டாடுகிறது.